ஃபர்ஸ்ட் டைம் அக்கீராவை உங்க கையில கொடுத்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? Actually, that's the best human being I ever met in my life. And like that, in your hand. Explain பண்ண முடியாத ஒரு situation அது. We waited for children. ஏன்னா 4 years. ஏன்னா get to know each other more. And இப்போ எந்த curfew இல்லை இது இல்லை so we can see the world, we can do things like that. இப்போ what we like about each other அது தெரிஞ்சுக்கலாம். Really now we can get to know. அப்படியெல்லாம் இருந்தது. So we decided it was a next ஒரு like regular procedure. Okay, குழந்தை டாக்டர் இது அப்படி இருந்தது. But then I started seeing that she was not really happy. அவளுக்கு வந்து சம்திங் ரொம்ப டவுட் இருந்தது, பயம் இருந்தது. என்னடா இப்படி போயிட்டுருக்கு, டாக்டர் போகிறோம், ஓகே தேங்க்யூ பாய் வரும், ஒரு ரொம்ப சம்திங் ட்ரையாக இருக்குது, ஐம் ஸ்கேர்ட். உங்களுக்கே அவ்வளோ கேர் இருக்கும்போது அப்போது ஆஸ் பேரண்ட்ஸ் நாங்கள் வந்து எவ்வளோ யோசிச்சு எவ்வளோ ரிசர்ச் பண்ணி, அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து பிறக்கிற டைமில் வந்துட்டு நம்ம கேர்லெஸ்ஸாக இருப்போமா? ஸோ நம்மளும் எவ்வளோ யோசிச்சிருப்போம், எத்தனை பேருக்கு உங்கள் வீட்டில் போயிட்டு இருக்கிற எல்லா பொம்பளைங்க கிட்டேயும் லைக் ஒரு பாட்டி ஒரு ஆண்ட் ஒரு மதர் அவங்க கிட்ட அவங்களோட பர்த் ஸ்டோரியை கேளு, வாட் தே ஃபெல்ட் ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுவே வந்து உங்களுக்கு ஒரு ரிவீலிங்காக இருக்கும். இதெல்லாம் டிட் யூ கோ த்ரூ, திஸ் இஸ் ஆல் வாட் யூ ஃபெல்ட். என்ன இப்போ தான் குழந்தை பெற்றுக்கிட்டீங்க, லைக் எப்போ ரெண்டாவது 1 வயசு ஆயிடுச்சு, ஆர் லைக் யூனோ குழந்தை பெற்று 2 வருஷம் ஆச்சு, ஏன் இன்னும் வெயிட் போட்டு இருக்கீங்க. ஸோ திங்ஸ் லைக் திஸ் அண்ட் ஆல், ப்ரெக்னென்சி போஸ்ட் பார்ட்டம் ஆர் கல்யாணம் ஆன உடனே வந்துட்டு ஏன் இன்னும் குட் நியூஸ் வரல. மதர்ஹுட் அப்படின்ற விஷயத்தை எவ்வளவு அழகா she carried. எனக்கு தெரியல. Oh, very beautifully. Actually, ஆரம்பத்துல we just thought it is a process. Okay. To be honest, it was like okay, now marriage. We waited for children. ஏன்னா 4 years. ஏன்னா get to know each other more. And இப்போ எந்த curfew இல்லை இது இல்லை so we can see the world, we can do things like that. இப்போ what we like about each other அது தெரிஞ்சுக்கலாம். Really now we can get to know. அப்படியெல்லாம் இருந்தது. So we decided children கொஞ்சம் ஒரு டைமுக்கு அப்புறம். And then and I always wanted that என்னால் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. It has to be from her. If she says okay, நான் அப்போ தான். ஸோ அது ஒரு பிளானிங் ஒன்று இருந்தது. It was a next ஒரு like regular procedure. Okay, குழந்தை டாக்டர் இது அப்படி இருந்தது. But then I started seeing that she was not really happy. அவளுக்கு வந்து சம்திங் ரொம்ப டவுட் இருந்தது, பயம் இருந்தது. என்னடா இப்படி போயிட்டுருக்கு, டாக்டர் போகிறோம், ஓகே தேங்க்யூ பாய் வரும், ஒரு ரொம்ப சம்திங் ட்ரையாக இருக்குது, ஐம் ஸ்கேர்ட். ஸோ ஒரு மாதிரி பயந்தா. பீக் கோவிட் வேறு, அது பீக் கோவிட் டைம் வேறு. ஸோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், ஹவ் இட் இஸ் இட் கோயிங் டு பி. ஷீ ஸ்டார்டட் டூயிங் ரிசர்ச். அவளே நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அண்ட் அந்த ரிசர்ச் பார்த்து ஐ ஆல்சோ வாஸ் இம்ப்ரெஸ், லைக் ஓ யா, ஓ அப்படியெல்லாம் இருக்கா என்ன, லைக் மை காட் so much psychology. என்னடா I also learned so many new things. And then so after that I just decided like சரி இது உன்னோட டிபார்ட்மெண்ட், வாட் எவர் மேக்ஸ் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். நான் என்னால் நிறைய விஷயம் சொல்ல முடியும், பட் இன் தி எண்ட் ஐ வாண்ட் யூ டு பி ஹாப்பி அண்ட் யூ ஷுட் நாட் ஃபீல் எனி கைண்ட் ஆஃப் இவருக்காக பண்ண அவருக்காக பண்ண எல்லாம் இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபாலோட் ஹர். அண்ட் அவ கொடுத்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் படித்து பார்த்தா இட் வாஸ் லைக் வாவ், திஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக், ஐ விஷ் ஐ வாஸ் பார்ன் லைக் தட். ஸோ அப்படியே அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவ கையில் ஒப்படைச்சிட்டேன் நான். எஸ், அண்ட் ஐ ஜஸ்ட் சப்போர்ட்டட் ஹர், தட்ஸ் ஆல். It's the best decision actually we made. Okay, ஆனா what a birth அப்படின்றது is a very different concept. நிறைய பேருக்கு they are not aware of it இல்லையா? அப்படின்றப்போ எப்படி அந்த ரிஸ்க் தான். இன்ஃபேக்ட் நிறைய நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து ஒரு பெரிய இதுல பண்றது அப்படின்றப்போ இட்ஸ் a huge risk. நீங்க ஒன் செகண்ட், நீங்க சொன்னீங்கல்ல தெரியாத விஷயம், தெரியாத வரைக்கும் தான். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்துட்டு இட் இஸ் நாட் risk. Okay. And actually believing, like na yaar pathiyum kora sollala, please let me just make that clear. What I'm saying is you're saying theriyada vishayam. Yeah. I'm saying do you know the vishayam that actually happens usually nadakra vishayam? We don't know. So we need to get to know about that also. True. தானாவே உங்களுக்கு புரிஞ்சிரும் அப்புறம். So இப்போ எல்லாரும் சொல்றாங்கல்ல, how can you take for your pregnancy, நீங்க எப்படி அந்த மாதிரி எடுக்கலாம்? A third person you're looking without என்ன இருக்கு எங்களை பத்தி தெரியாம நீங்க வந்து பாக்குறீங்க, கண்ணோட்டமா தான் பாக்குறீங்க.
உங்களுக்கே அவ்வளோ கேர் இருக்கும்போது அப்போ ஆஸ் பேரண்ட்ஸ் நாங்கள் வந்து எவ்வளோ யோசிச்சு எவ்வளோ ரிசர்ச் பண்ணி அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து பிறக்கிற டைமில் வந்துட்டு நம்ம கேர்லெஸ்ஸாக இருப்போமா. ஸோ நம்மளும் எவ்வளோ யோசிச்சிருப்போம், எத்தனை பேருக்கிட்ட பேசியிருப்போம். ஸோ அது கன்வின்சிங்காக இல்லைன்னா வந்துட்டு ஒரு as a mother when I'm fully pregnant நான் எதுக்கு அந்த விஷயத்துக்கு போகணும். And இன்னொன்று, it wasn't like a by chance, fingers crossed, அப்படி கிடையாது. We felt more comfortable after learning things. ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விஷயம் பார்க்குறச்ச it was like learning something new and seeing different mothers, what all they have been through. Like, hey, where was this in the system? எங்கேயா இது ட்ரை பண்ணலாமே, இது நல்லா இருக்கே சொல்லி I started seeing Shruti change. அவளோட அந்த நர்வஸ்னஸ், ஆங்ஷியஸ்னஸ் எல்லாம் போயிடுச்சு. And she started becoming more happier and was waiting. So that itself is a good sign, அல்ல? This is what I tell. இந்த டவுட் வரும்போது whether it's a woman or a man, உங்களுக்கு ஒரு குழந்தை பெற்றுக்க போறீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் I'll be is, உங்க வீட்டில் போயிட்டு இருக்கிற எல்லா பொம்பளைங்க கிட்டேயும் லைக் யுவர் பாட்டி, யுவர் ஆண்ட், ஒரு மதர், அவங்க கிட்ட அவங்களோட பர்த் ஸ்டோரியை கேளுங்க. வாட் தே ஃபெல்ட் ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுவே வந்து உங்களுக்கு ஒரு ரிவீலிங்காக இருக்கும். இதெல்லாம் did you go through? This is all what you felt. I'm not saying எல்லாருமே வந்துட்டு ஒரு சோக கதை, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அப்படி இல்லை. பட் ஸ்மால் திங்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னை வந்து இங்கே போகும்போதுட்டு I've seen நிறையா விமன் வந்துட்டு, என்ன இப்போதான் குழந்தை பெற்றுக்கிட்டீங்க, லைக் எப்போ ரெண்டாவது, ஒரு வயசு ஆயிடுச்சு, ஆர் லைக் குழந்தை பெற்று 2 வருஷம் ஆச்சு, ஏன் இன்னும் வெயிட் போட்டு இருக்கீங்க. ஸோ திங்ஸ் லைக் திஸ் அண்ட் ஆல், ப்ரெக்னென்சி, போஸ்ட்மார்ட்டம், ஆர் கல்யாணம் ஆன உடனே வந்துட்டு ஏன் இன்னும் குட் நியூஸ் வரல. ஸோ ஸ்மால் திங்ஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி ஆர் அந்த ப்ராசஸ் நடக்கும்போது அதெல்லாம் வந்துட்டு யாரும் கவனிக்கிறதே இல்லை. அண்ட் டியூரிங் த டைம் ஆஃப் லேபர் அது என்னென்ன அந்த டைமில் வந்துட்டு அதை பற்றி கேளுங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் யூ டிசைட் வை திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், வை எவ்ரிபடி ஷுட் நோ திஸ். தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளோட ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு வந்து நம்மளுக்கு ஹெச்ஆர் வந்து கொடுக்குறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிலிட்டி, அ லைஃப் லாங் ரெஸ்பான்சிபிலிட்டி. வேலை வேண்டாம், இது வேண்டாம்னா நம்ம குவிட் பண்ணிட்டு போயிடலாம். பேரண்ட்ஹுட் அப்படி இல்லை. ஸோ என்ன பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு போங்க. டேக் அன் இன்ஃபார்ம்ட் டிசிஷன், அவ்வளோதான் நான் சொல்றேன். But I think I'm just feeling for the Valentine Day, all the girlfriend and boyfriends out there. This is also like என்னது அவ்வளவு இருக்கா என்ன? ஓ மை குட்னஸ். எல்லாரும் பேக் வந்துருவாங்க. ஐயோ இல்ல, பேக் வர்றது நல்லது. பிகாஸ் உண்மை அகைன் don't scare them. Don't scare. No. ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்தா நம்மளுக்கு வந்து இன்னும் clear picture தெரியும். So you can go into it with good intentions and good knowledge. And it is important why we decide all this, because it's a next stage of life. Like she said, reverse பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, போய் ஆகணும். Once you're on that train. So எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு ஓகே இவ்வளோ எல்லாம் இருக்கு, ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் இருக்கு, அது பார்த்துட்டு தான் we decided this thing. So I left it all in her hand. Now you can see I have no trouble. I just didn't say அப்படியா, it's not good, okay. Because my husband believed in the process as well அப்படின்றது. I do. And that is important. நான் எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு I am convinced. But the person who's also involved and important in it, அவங்க வந்து இல்ல அப்படின்னு டவுட் பண்ணிட்டே இருந்தா வந்துட்டு I believe you, darling. நீ ஓகேடா. Thank you. Waiting bro. That's it. இனி எத்தனை வேலண்டைன் வந்தாலும் நம்மள ஒண்ணு செஞ்சிக்க முடியாது. So yeah. He's one in a million. அந்த மாதிரி எல்லாரும் இருக்கணும். இருந்தா like your family life is happy. If you don't see happiness in your partner or you feel something uneasy, சொல்லவும் மாட்டேங்கிறாங்க, ஏன்டா எப்படி இருக்க, என்ன ஆச்சுன்னா, அண்ட் ஒரு பதிலே இல்லைன்னா you feel like okay, however I can help you, I'll try to help you. இல்லைன்னா let's not do this process at all. தேவையில்லை அப்படி. Even like for example, if Shruti was not interested in children, என்ன பண்ண முடியும்? You can't do anything. I can't force her and stuff. You can come to an understanding. அவ்வளவுதான், அப்படிதான். And இப்போ இந்த மாதிரி வாட்டர் பர்த் அப்படின்றது இட்ஸ் வெரி பிக் திங்கா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எதனாலனா நீங்க சொன்னீங்க இட்ஸ் நாட் யூஷுவல் அப்படிங்கும் போது இட்ஸ் சம்திங் பிக் அண்ட் யூ சக்சீடட் இன் இட்ங்கும் போது யூ பீயிங் அ ரோல் மாடல் ஃபார் அடுத்த ஜென்ரேஷன்ல நம்ம இந்த மாதிரி நம்ம டெலிவரி வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது யூ பீயிங் அ ரோல் மாடல். ஸோ இந்த இடத்துல நீங்க 2 பேருமே இதுக்கு பதில் சொன்னா இன்னும் ஆப்டா பர்ஃபெக்டா கேட்கறவங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். வாட் ஆர் ஆல் த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்
டியூரிங் யுவர் ப்ரெக்னன்சி டைம் ஆர் ஆஃப்டர் த டெலிவரி டைம் என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்றது? என்னால whatever they told us we didn't do. To be honest, we are just living நார்மலா பண்ணிட்டு இருந்தோம். நாங்க வந்து ஆல்ரெடி we eat consciously, எல்லாமே ஒரு மாடரேஷன்ல வந்து சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் வந்து இருந்தோம் த்ரூ அவுட் பிரெக்னன்சி. அண்ட் கோவிட் டைம்னால எங்கேயும் வெளியும் போக முடியாது, எதுவும் வாங்க முடியாது, என்ன வீட்டில் இருக்க வந்து தான் சாப்பிட முடியும். ஸோ அப்படிதான் இருந்தோம். அண்ட் கீப்பிங் அவர் செல்ஸ் ஃபேர்லி ஆக்டிவ். But one thing actually changed our thing is that it's not about just water birth. What we learned is that we know ஒரு சிஸ்டம் தான் இருக்கு, இப்படி தான் பண்றோம், my mother has done it, my grandmother has done it, அப்படி தான் நாங்கள் யோசிப்போம். And we listen to these kind of things. But நான் என்ன சொல்றேன், my only advice will be like there are many options. அதுவும் பாருங்க, அது மட்டும் சொல்றோம், இது தப்பு அது சரி இது சரி அது தப்பு அப்படி சொல்லவே இல்லை. many options are there, whichever you want you can choose. It's not like ஒரு இதுதான் இன்னைக்கு அவ்வளோதான் இருக்குது, உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் இருக்குது அப்படி கிடையாது. இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜினால யூ கேன் சி எவ்ரி திங் லைக் திஸ் ஆன் அ வீடியோ. ஸோ யூ டிசைட் அண்ட் சூஸ் மட்டும் சொல்கிறேன், யூனோ, அண்ட் இட் இஸ் யோர் லைஃப், இட் இஸ் யோர் லைஃப். நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹூ ஆர் கோயிங் டு கோ ஆன் தட் ஃபேமிலி ஜர்னி நீங்க டிசைட் பண்ணுங்க, அப்படிதான் நாங்க சொல்றோம். ஸோ we are not telling anything against any system. அதை கிளியரா சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பா, yeah, because எனக்கு அந்த நாலேஜ் வர வரைக்கும் I used to be so scared about யோ சி செக்ஷனுக்கு போயிட்டா, ஏன்னா எல்லாரும் வந்துட்டு நீ டாலா இருக்கா அதுதான் நடக்கும் அப்படின்றாங்க. அண்ட் மை மதர் ஹேட் போத், நானும் என் தம்பி சி செக்ஷன், his mom also had C section. So the concept of somebody cutting through me and going, அது எனக்கு வந்து பயமா இருந்தது. ஏன்னா எனக்கு இன்ஜெக்ஷன்னாலே வந்துட்டு ஐயோ இன்ஜெக்ஷன் வேணா, எனக்கு ஏதாவது மருந்து கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்ற ஒரு பர்சன்னா. பட் ஒன்ஸ் ஐ நியூ த நாலேஜ், லமாஸ் கிளாஸ்னு ஒன்று இருக்கு, அது கம்பல்சரியா எல்லாரும் அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். I'll tell even people who are not married also, please லமாஸ் கிளாஸ் கொஞ்சம் அட்டென்ட் பண்ணுங்க. அது அட்டென்ட் பண்ணீங்கன்னா at the end of the class I was like, இப்போ இந்த நாலேஜ் இருந்துட்டு by any chance for whatever reason எனக்கு C section நடந்தாலும் I'm okay with it because I know why it's happening. So நம்ம அதனால தான் இன்ஃபார்ம்டா ஓகே இது நடக்குதா. ஏன்னா பிரெக்னன்சி எண்ட் ஸ்டேஜ்ல ஹெல்த்தியான பிரெக்னன்சி இருந்தாலும் எண்ட்ல வந்துட்டு how the child turns moves அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்கும் நடக்காதுன்னு. பட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல கேர் ப்ரொவைடர் இருந்து உங்களுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் இருந்து அவங்க வந்து எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இல்லம்மா வரல இதனால தான் நம்ம C section பண்றோம் அப்படின்னா தப்பே கிடையாது, ப்ளீஸ் கோ ஃபார் இட், தேர் இஸ் நத்திங் ராங். ஸோ அந்த ஒரு பயம் இல்லாம இருந்தேன்னா ஓகே இவ்வளோ நடந்து நான் இவ்வளோ ட்ரை பண்ணி வரலனா கூட ஐம் ஓகே. That is what is. And we're not promoting water birth and all. It's not like that at all. We tried it. Yeah. If you guys working. if it works, it works. That's it. And அந்த டைம்ல வந்துட்டு நான் வந்து வாட்டர் பர்த் தான் வேணும்னு சொல்லிட்டு போல. அந்த டைம்ல what felt comfortable for me, that is what I did. And first time அக்கீராவை உங்க கையில கொடுத்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? Actually that's a best human being I ever met in my life. அப்படிதான் சொல்லணும். First most beautiful introduction in my life. Blank இருந்தேன், to be honest. Holding life. 9 மாசம், not 9, 6 மாசம் at least. You know, I used to talk to the stomach. And wondering how you will be, what you will be, papa's waiting for you. அப்படிலாம் பேசுவோம். But then கையில பார்க்கறச்ச it was a very very emotional kind of a thing. It was stunning. Most beautiful introduction. I think nobody can beat that. When a father meets the child for the first time, மதருக்கும் வந்து உள்ள இருக்கிற குழந்தையோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு, கனெக்ஷன் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் ஃபாதர் அண்ட் லைக் தட், யூ நோ, இன் யுவர் ஹேண்ட், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் அது. இட் இஸ் பியூர் லவ். தெர் இஸ் நோ இப்படி இருக்கா அப்படி இருக்கா இதெல்லாம் நத்திங். இட் ஜஸ்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் so blessed to just hold her in my hand. And we wanted a girl baby only. We wanted, luckily it was like a girl அப்ப வந்துட்டு என்ன ஜெண்டர்னு கூட தெரியல. பிறந்ததுக்கு அப்புறம் இப்படி பார்த்துட்டு லைக் I was just like நான் வந்து லைக் did I just give birth to a baby அப்படி பார்த்துட்டு வந்துருச்சு குழந்தை கையில. Yeah, so it's one of the most and என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்பப்போ முன்னாடி எல்லாம் கேட்டிருக்கேன், லைக் வாட் யா so much father எடுவீங்க என்ன, ஓ மை சைல்ட் இஸ் வெயிட்டிங் ஐ டு கோ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். என்ன புரியல எனக்கு, உனக்கு எப்போ புரியாது? ஒன்ஸ் யூ பிகம் அ ஃபாதர் யுவர் செல்ஃப் யூ வில் நோ. பட் தட் டைம் லைக் பட் நான்சென்ஸ் நத்திங், நவ் ஐ நோ. அண்ட் என்னால் கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. யார் somebody asked me also I say the same thing, like once you become a dad you'll know. ஸோ அப்படி ஒரு ஃபீலிங். ஏன்னா இது இவ்வளோ கிளியராக தெரிஞ்சது. இவ்வளோ நேரம் நீங்க பேசும்பொழுது நக்குல் வந்து ஒரு இடத்துல ஸ்டாமர் ஆகி நான் பார்க்கல, நக்குல் வந்து வேர்ட் பிக் பண்றது யோசிச்சு நான் பார்க்கல. இப்போ நீங்க அந்த
பேபிஸ் Feeling, லவ்னு yes. சொல்லும்போது யூ லைக் ஸ்டாமரிங். என்னன்னு சொல்றது, என்ன சொல்லி இதை ஃபுல்ஃபில் பண்றது? Because it's the most beautiful moment in Exactly, our I life. could see it in your eyes. It is the most beautiful. அண்ட் அக்கீரா அப்படின்ற நேம் வந்து இட்ஸ் வெரி யூனிக். வாட் இஸ் த நேம் உடைய மீனிங்? Actually, Yeah, சரி, he'll tell. யூஸ்வலாக பேர் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும்னு நான் விரும்பினேன். ஆசைப்பட்டேன் நான். ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட். வாட் ஷுட் வி டூ? லைக் சினிமாக்கு ஒரு ஹாமேஜ், பிகாஸ் சினிமா இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ, வெரி ஸ்பெஷல் டு மீ. சரி, சினிமாவில் என்ன பண்ணலாம்? ஒரு யூனிக் பேர் அகிரா குரோசாவா, த பர்சன் ஹூ கிரியேட்டட். சொன்னாரா? ரைட். 7 samurais, Rashomon-லாம் சொல்லிட்டு. Yeah. See, he's the guy who created the dolly, the track system, tracking. Yes. So, like, okay, wow, the greatest, one of the greatest. And to cinema. So, சரி, அகிரா நல்ல பேராச்சு. Then she's like, அகிரா நல்ல பேரு. நான் எனக்கும் ஓகே பிடிச்சிருக்கு. ஏன் உனக்கு? ஏன் இல்ல டிராகன் பால் ஜின்னு ஒரு கார்ட்டூன் இருக்கான். anime. I grew up watching Dragon Ball Z, Pokemon and all. So அதோட கிரியேட்டர் வந்து அகிரா டோரியாமா. Okay. Like, okay. பெஸ்ட் வந்து என்னன்னா, obviously எங்களுக்கு என்ன ஜெண்டர்னு தெரியாது, ஒரு யூனிசெக்ஸ் நேமா வந்து We wanted a that's the right thing. We wanted a unisex name. So boy or girl, whatever. And then later I was like, sorry, Akira, is it like too Japanese or something like that? But in Sanskrit la vandu it's called graceful strength. So the kid was like, hey, fantastic. Sorted. So Akira was something that we thought. Indian name check, anime check, cinema check, unisex check, எல்லாமே check. இனிமே இந்த செக் புக்ல உன் பேர் தான். It was like perfect. So and picking the names, திரும்ப நீங்க சொன்னது யூனிக்ன்றது Amor. How did that even? Amor is basically just in Italian, French la நீங்க பாத்தீங்கன்னா love. Something unique, something different இருக்கணும். நான் வந்து மத்த பேர் வந்து எல்லாம் நல்லவே இல்ல தப்பா இருக்குன்னு சொல்லல. Something unique, something different. Wherever they travel, I want them to travel wherever they go. Something they should be unique. Okay. So அதனால Amor means love. And like இன்னொரு குழந்தை வச்சுக்கலாம். And then like, you know, okay, 4 பேர் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது like the whole family is filled with love அப்படின்னு நினைச்சு it just like, சரி அமோர் நல்லா இருக்கே. And it was easier to find. இல்லனா வேற எங்க F G எல்லாம் யோசிக்கிறது. ஆனா உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். குழந்தை வளர்ந்த அப்புறமா சொல்லுவாங்க, எனக்கு ஏன் 7 பேர் வச்சீங்க? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேப்பர் எனக்கு தான் கொடுக்குறாங்க. ஆமா. Because I felt But again நான் எஸ்ல இருந்ததுனால நானும் சொல்றேன், அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா சில டைம் வந்து ஜம்பிள் பண்ணி கூட நடுவுல இருந்து எடுப்பாங்க. சில டைம் தான். Yeah, but again நம்ம வந்து எஜுகேஷன் வந்து அனுப்பும்போது we should send them to a place where அவங்களுக்கு வந்து அவங்க கிரியேட்டிவா இருக்காங்க. ஏன் எக்ஸாம் கொடுக்குற, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு இல்லாம நல்ல ஸ்கூல்ல வந்து போட்டு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது. அந்த நான் luckily I hope because we like the name pa ஒண்ணும் பண்ண முடியாது. And Amor also, again, we were unisex name we wanted. So suppose it was a girl baby na Amor தான் வெச்சிருப்போம். Something like that. No? Yeah.